Good morning, students. Today I will teach you harmonic mean. Uh, Before this, you have geometric mean. That topic I will teach you later. Now you see the harmonic mean. Before that, you have mean, median, mode, and all. Mean, median, mode. In that everything you have three series, no? Individual series, discrete series, and what? Continuous series. In mean also you have three series. That means individual series means what? Only one x value only they have given. You have to substitute the formula summation x by n, like that. For you have for discrete series. For discrete series means what? Two values they would have given, x, f. You have to write that formula summation fx by n you have to do. Next, for a continuous series, different formula you have. Continuous series means what? 0 to 10, 10 to 20, 20 to interval they have given means that is called a continuous series. In mean also you have three series. Then in median also you have individual series, discrete series, and a continuous series. Likewise in mode also you have three series. Okay girls, we have seen that three topic also, mean, median, and mode. Mean you understand very good, and you have median also, you know, and mode little different, but it will be interesting. You have to put interest on that only you will understand. Till that you can't understand. So once you refer that what I have seen said you, once you recall that நீங்கள் போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படியே போட்டோன்னா வராது. நீங்கள் ஃபார்முலாஸ் நீங்களாக போட்டு நீங்களாக பை ஹார்ட் பண்ணால் தான். நான் வந்து ஃபார்முலாக்கு எதுவுமே நான் செய்ய முடியாது. யூ ஹாவ் டு புட் த ஃபார்முலா. ஓகே, யூ ஹாவ் டு பை ஹார்ட் த ஃபார்முலா. ஃபார் மீனுக்கு என்ன ஃபார்முலா வரணும், அதுவே இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் என்ன வரணும், டிஸ்க்ரீட் சீரீஸ்னால் என்ன வரணும், கண்டினியூஸ் சீரீஸ்னால் என்ன வரணும், நீங்களாக தான் போட்டால் தான் தெரியும். நானாக வந்து இன்னும் சொல்ல முடியாது. ஸோ அந்த நீங்கள் அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்களாக போடுங்க. ஓகே, மீன் அதே மாதிரி மீடியனும் மோடும். நோ வில் கோ ஃபார் ஹார்மோனிக் மீன். வாட் இஸ் ஹார்மோனிக் மீன்? ஹார்மோனிக் மீன் இஸ் a reciprocal of the arithmetic mean. அங்கே என்ன பண்ணுவீங்க? ஹார்மோனிக் மீன் அரித்மெட்டிக் மீனில் என்ன பண்ணுவீங்க? சமேஷன் எக்ஸ் பை என். இது அப்படியே ஆப்போசிட். இங்கே வந்து என் பை சமேஷன் எக்ஸ்னு போடுவீங்க, சமேஷன் என் பை சமேஷன் 1 by எக்ஸ்னு போடுங்க. அப்படியே ஆப்போசிட். அதான் சொல்லியிருக்காங்க ஹார்மோனிக் மீன் இஸ் a reciprocal of the arithmetic mean. It is the reciprocal values of the various item in the variable. ஓகே, ஹார்மோனிக் மீன் என்ன? ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி அரித்மெட்டிக் மீன். அதுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது பாருங்கள். அங்கே என்ன சமேஷன் எக்ஸ் பை என், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், என் பை சமேஷன் 1 by எக்ஸ்னு இருக்கும் பாருங்கள். என் பை சமேஷன் 1 by எக்ஸ், அதுதான் ஹார்மோனிக் மீனுக்கு ஃபார்முலா. இண்டிவிஜுவல் சீரீஸில் பாருங்கள். இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல் சீரீஸில் ஒரே ஒரு எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்து தான் உங்களுக்கு புரியும். இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு ஃபார்முலா என்ன? ஹார்மோனிக் மீன் இஸ் ஈக்குவல் டு என் பை சம்மேஷன் 1 by எக்ஸ். ஸோ யூ see the first problem of harmonic mean. The monthly income of item families in rupees is in certain village of are given below. Calculate the harmonic mean. Calculate the harmonic mean. First எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்கம்மா. நாங்கள் தான் 1 by எக்ஸோட 1 by எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், எக்ஸ் இந்த வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்கம்மா. உங்கள் கொஷனில் ஒன்லி எக்ஸ் வேல்யூஸ் தி வுட் ஹேவ் கிவன். யூ ஹேவ் டு ஃபைண்ட் 1 by எக்ஸ். ஹார்மோனிக் மீனுக்கு இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்குது? n divided by summation 1 by x is the formula. ஏன்னா அரித்மெட்டிக் மீனோட அப்படியே உல்டா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அரித்மெட்டிக் மீன். அங்கே என்ன பண்ணுவீங்க? சம்மேஷன் எக்ஸ் பை என். இங்கே வந்து என் பை சம்மேஷன் 1 by எக்ஸ். Harmonic mean is a reciprocal of the arithmetic mean. So individual series means what? They have given only x values they have given. We have to find 1 by x. Formula what you have? n divided by summation 1 by x. So what you need? 1 by x. 1 by x x values கொடுத்திருக்காங்க. 1 by x find பண்ணுங்க. 1 divided by 85, 1 divided by 70,
1 divided by 10, 1 divided by 75. இந்த values எல்லாம் you have to find. Okay, summation 1. Summation என்ன? You have to add the values. அதான் summation. இந்த எல்லா values நீங்கள் add பண்ணாதான் அதான் summation. So summation 1 by x. இந்த full value you have to find. அப்புறமா n is the number of items. எத்தனை items இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இது ஆட் பண்ணக்கூடாதுமா. x ஓட values you should not add. n is the number of items. Okay, formula என்னமா? harmonic mean is equal to n divided by summation 1 by x. n is the number of items. Number of items இதில் எவ்வளோ இருக்கு பாருங்க. You have 10. So 10 divided by இது 1 by x க்கு நீங்கள் ஆட் பண்ண என்ன வேல்யூ வருதுங்க? 0.3467. So 10 divided by 0.3467. அது போட்டு பாருங்க, உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். That is the harmonic mean. இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் அதுதான். பாருங்க, போட்டு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். That's all. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. x ஓட வேல்யூஸ் only x values they would have given. X values what they have given 6 15 35 40 900 520 300 400 1800 and 2000. The values they have given. என்னன்னா x values மட்டும் கொடுத்திருக்காங்க. Individual series means they have given only the x value. What's the formula for harmonic mean? n divided by summation 1 by x. அப்போ என்ன வேணும்? 1 by x first find பண்ணணும். 1 by x find பண்ணிட்டு summation you have to add the values. first 1 by x find பண்ணணும். x கொடுத்திருக்க values அப்புறமா 1 by x. x இருக்கா? 1 by x 1 க்கு நீ find பண்ணு. 1 by x னா 1 by 6, then 1 by 15 இந்த வேல்யூ வரும். 1 by 35 கால்குலேட்டரில் போட்டு பாருங்க, புரியும். 1 by 6 க்கு வேல்யூ இது வருதா? 1 by 15 க்கு வேல்யூ வருதா? 1 by 35 க்கு இந்த வேல்யூ வருதா? யூ ஹேவ் டு புட். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக டோட்டல் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ண வேல்யூ தான் சம்மேஷன் 1 by x. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன உங்கள் வேல்யூ வருது? ஹார்மோனிக் மீனிங் ஃபார்முலா என்னம்மா? n by summation 1 by x. n-க்கு எத்தனை ஐட்டம்ஸ் இங்கே? இங்கேயும் 10 இருக்கா? கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 10 டிவைடட் பை சம்மேஷன் 1 by x-க்கு நீங்கள் இதை ஆட் பண்ணி 1 by x எல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணி போட்டால் இந்த வேல்யூ வரும் 0.29. இந்த 1 by x இருக்கமா இந்த பாக்ஸ், இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ வருதா பாருங்கள், 0.2947. தட் இஸ் 10 divided by, இது கால்குலேட்டர் போட்டு பாருங்கள், 10 divided by 0.2947 is equal to 33.93. That's all. புரியுதா? நெக்ஸ்ட்டு யூ கோ ஃபார் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதுவும் எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்கம்மா. எக்ஸோட வேல்யூஸ் இஸ் 50 72 54 82 93. எத்தனை வேல்யூஸ் இருக்குங்க பாருங்கள்? 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்கா? ஹார்மோனிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன? ஒரு ப்ராப்ளமும் நான் டீச் பண்ணுறேம்மா, நல்லா கவனமாக கேளுங்க. ஹார்மோனிக் மீன் இஸ் ஈக்குவல் டு n by summation 1 by x. என்னன்னா இங்கே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். n இங்கே உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஸோ 5. 1 by xக்கு என்ன பண்ணுவீங்க? 1 வேல்யூவாக நீங்கள் வந்து 1ஆல் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூஸ்க்கு 1 டிவைட் பண்ணுவீங்க. 1 by 50, 1 by 72, 1 by 54, 1 by 82, 1 by 93ன்னு நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து அங்கே வந்து டிவைட் பண்ணணும். 1 வேல்யூ டிவைட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ண உங்களுக்கு சம்மேஷன் 1 by xன்னு வேல்யூ கிடச்சிடும். இது ஃபுல்லாக 0.02 ப்ளஸ் 0.0139 ப்ளஸ் 0.0185 ப்ளஸ் 0.0122 ப்ளஸ் 0.0108. இது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ண ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ என்னென்னா 0.754ன்னு கிடைக்கும். ஸோ ஃபார்முலா n டிவைடட் பை சம்மேஷன் 1 by x. n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 5 வேல்யூஸ் இருக்குது. 5 டிவைடட் பை சம்மேஷன் 1 by xனால் இது வேல்யூ.
இந்த கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் 5 டிவைடட் பை இந்த வேல்யூனா இந்த வேல்யூ வருதான்னு பாருங்கம்மா. நல்லா உங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் நான் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ரீட் த ஃபார்முலாஸ், யூ ஹேவ் டு பை ஹேட் த ஃபார்முலா. இதுக்கு எந்த ஃபார்முலா வருதுன்னு நீங்கள் தான் போடணும். நான் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ யூ ஹேவ் டு பை ஹேட் த ஃபார்முலாஸ். மீனுக்கு என்ன ஃபார்முலா, மீடியனுக்கு என்ன ஃபார்முலா, மோடுக்கு என்ன ஃபார்முலா, அதுவே இண்டிவிஜுவல் சீரிஸ் வந்தால் என்ன, கண்டினியூஸ் சீரிஸ் வந்தால் அது நீங்களாக பண்ண முடியும். மேம் சொல்லித்தரல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் தட். என்னென்னா நீங்கள் எழுது பாருங்கள். மீனுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, மீடியனுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, மோடுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, ஹார்மோன் மீனுக்கு இண்டிவிஜுவல் சீரிஸ்னால் என்ன இருக்குது, அதே மாதிரி டிஸ்க்ரீட்க்கு என்ன, யூ ஹேவ் டு புட். நீங்கள் நோட்டில் போட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டிஸ்க்ரீட் சீரிஸ்க்கு என்ன, டிஸ்க்ரீட் சீரிஸ்க்கு ஃபார்முலா என்ன. Discrete series find out the reciprocal of each size of the item, multiply the reciprocal of 1 by x size by its frequency. இதெல்லாம் விடுங்க, ஃபார்முலா மட்டும் பாருங்கள். ஹார்மோனிக் மீனுக்கு ஃபார்முலா என்ன ஃபார் டிஸ்க்ரீட் சீரிஸ். டிஸ்க்ரீட் சீரிஸ் நான் எத்தனை சொல்லியிருக்கேன். டிஸ்க்ரீட் சீரிஸ் 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் அண்ட் எஃப் 2 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க்ரீட்னா எக்ஸ் அண்ட் எஃப்னும் கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸ் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு டிஸ்க்ரீட் சீரிஸ்னால் 2 வேல்யூ 2 காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் ஃபார்முலா உங்களுக்கு என்ன இருக்குது. ஹார்மோனிக் டிஸ்க்ரீட் சீரிஸ்க்கு ஃபார்முலா n by summation f into 1 by x. அங்கே இண்டிவிஜுவல் சீரிஸ்னா summation 1 by x. If it's given 2 columns means f and 1 by x. So harmonic mean is equal to n divided by summation f into 1 by x. Summation f into 1 by x. Harmonic mean for discrete series na you have 2 values கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபார்முலா discrete series க்கு என்ன ஃபார்முலா, harmonic mean for discrete series is equal to harmonic mean is equal to n divided by summation f into 1 by x. அப்போ என்ன பண்ணணும், x values என்ன கொடுத்திருக்காங்க எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு எஃப் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அது எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 1 by xன்னு 1 by x நார்மல் எப்படி இண்டிவிஜுவல்ஸுக்கு ஃபைண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுவீங்க. தென் எஃப் இன்ட்டு 1 by x மல்டிப்ளை பண்ணுறீங்க. எஃபோட வேல்யூ 4 இன்ட்டு 0.1677 மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ 0. எஃப் இன்ட்டு 1 by xனால் எஃபோட வேல்யூவும் 1 by xோட வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்கிறேன், எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, எஃபோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், ஃபார்முலா என்ன பாருங்கள் உங்களுக்கு. வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் ஹார்மோனிக் சீரீஸ் டிஸ்க்ரீட்னா n டிவைடட் பை சம்மேஷன் எஃப் இன்ட்டு 1 by x. அப்போது எஃப் இன்ட்டு 1 by x வேணும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும், 1 by x ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறீங்களா. ஆஸ் நார்மல் டு இண்டிவிஜுவல் சீரீஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி 1 by 6னா இந்த வேல்யூ 0.1677, 1 by 7னா 0.1429, 1 by 8னா 0.125, 1 by 9னா எக்ஸோட வேல்யூஸ், நாட் எஃபோட வேல்யூஸ், எக்ஸோட வேல்யூஸ் 1 by x, 1 by 6, 1 by 7 இந்த வேல்யூ, 1 by 8 இந்த வேல்யூ, 1 by 9 இந்த வேல்யூ, 1 by 10 இந்த வேல்யூ, 1 by 11 இந்த வேல்யூ. ஸோ நீங்கள் போடுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, எஃப் இன்ட்டு 1 by x, f into 1 by x. f ஓட வேல்யூ என்ன இருக்குது 4 into 0.1667 நான் இந்த வேல்யூ இருக்கும். கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் 0.668ன்னு வரும். அதே மாதிரி 6 into 0.1429 equal 0.8574 இது வரணும்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுவீங்க. லாஸ்ட்டில் சமேஷன் எஃப் இன்ட்டு 1 by x தானம்மா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். சம்மேஷன் என்ன, யூ ஹேவ் டு ஆட் த வேல்யூஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு 1 by x. ஏன்னா வாட்ஸ் த ஃபார்முலா n டிவைடட் பை சம்மேஷன் எஃப் இன்ட்டு 1 by x. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வருமா, இந்த வேல்யூஸ் எல்லாம் அதை ஆட் பண்ணுங்கள். 0.668 ப்ளஸ் 0.8574 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 1.125 ப்ளஸ் 0.555 இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ வரும். தட் இஸ் சம்மேஷன் எஃப் இன்ட்டு 1 by xோட வேல்யூ. அது நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள்,
n divided by summation f into 1 by x. n-னா இங்கே வந்து ஐட்டம்ஸ் கிடையாது, ஏன்னா எஃப் வந்துருச்சுன்னா தட் இஸ் நாட் அன் நம்பர் ஆஃப் ஐட்டம். எஃபோட கால்குலேட் நீங்கள் பண்ணால் தான் தட் இஸ் என். ஓகேவா? இண்டிவிஜுவல் சீரீஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி போடுவீங்க. ஆனால் இப்போது இதில் டிஸ்க்ரீட் சீரீஸில் எஃபோட வேல்யூ தான் சம்மேஷன், எஃபோட வேல்யூ தான் என். ஓகேவா? டிஸ்க்ரீட் சீரீஸில் சம்மேஷன் எஃபோட வேல்யூ கவுண்ட் பண்ணால் தான் தட் இஸ் என் வேல்யூ, தட் இஸ் ஈக்குவல் டு என். ஆனால் இண்டிவிஜுவல் சீரீஸில் அப்படி கிடையாது. எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன இருக்கும், தட் இஸ் எத்தனை வேல்யூஸ், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், how many items are there, that is the n values for individual series. In case for discrete series na f oda value you have to add the f values full, that is n. Summation f is equal to n, that is 34 வருது. So 34 divided by summation f into 1 by x oda value வந்து பாருங்க என்ன இருக்கு, 4.1326. இது நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், இந்த வேல்யூ வரும் 8.227. நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்மா நோட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேம்மா. இது இப்போது இது பாருங்கள், இது கூட அதே மாதிரி தான்மா டிஸ்க்ரீட் சீரீஸ். நான் கொஷின் கொடுக்கும்போது நோட்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்குறேம்மா. இது சரியாக பிளராக தெரியுது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது கண்டினியூஸ் சீரீஸ் பாருங்கம்மா. கண்டினியூஸ் சீரீஸ்னால் என்ன முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களை. கண்டினியூஸ் சீரீஸ் மீன்ஸ் இன்டர்வல்ஸ் இருக்கும், 0 to 10, 10 to 20 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், ஹார்மோனிக் மீன் இதுக்கும் சேம் தான்மா. ஆனால் இதில் மிட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவீங்க பாருங்கள், போட்டால் தான் தெரியும் உங்களுக்கு. மிட் வேல்யூ வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன்னம்மா, எக்ஸு எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, 2 கிளாஸ் இன்டர்வலும் ஆட் பண்ணால் அதானம்மா. இங்கே பாருங்கள், where x is the mid value. இங்கே பாருங்கள், இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80, 80 to 90, 90 to 100 கொடுத்துருக்காங்க. இது எஃப் வேல்யூஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. சரியா? இது கிளாஸ் இன்டர்வல் கொடுத்தாங்க, எஃப் இது 2 மட்டும் கொடுத்துருப்பாங்கம்மா. இப்போ நெக்ஸ்ட் நீங்களே தான் ஃபைண்ட் பண்ணணும். இது எக்ஸோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, 30 + 40 அதான் நம்ம எக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவீங்க. இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துட்டாங்கன்னா 30 + 40 divided by 2, 30 + 40 divided by 2 is equal to 35 வருமா. 35. 40 + 50 equal to 90. 90 divided by 2 is equal to 45. 50 + 60 is equal to எவ்வளோமா, 110 divided by 2 55. இந்த வேல்யூஸ் எல்லாம் வருமா. இதே மாதிரி இது ரெண்டுமே வேல்யூ 30 + 40 divided by 2 தான் எக்ஸோட வேல்யூஸ். ஓகேவா? நீங்கள் எக்ஸ் கிளாஸ் இன்டர்வல் வச்சு நீங்கள் போட முடியாது, ஏன்னா ஃபார்முலா உங்களுக்கு என்ன இருக்குது, n divided by summation f into x. அப்போ எக்ஸ் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா, இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் நார்மல் நீங்கள் 1 by x ஃபைண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி f into 1 by x இண்டிவிஜுவல் டிஸ்க்ரீட் சீரீஸில் எப்படி f into 1 by x பண்ணுவீங்க, எஃபோட வேல்யூஸும் 1 by x 15 into 0.0285 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 0.4275 வருமா. போட்டு பாருங்கள், இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து 13 into 0.0222, 8 into 0.0181, 6 into 0.0153, 15 into 0.133, இந்த வேல்யூ 0.1995 வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போடணும். f into 1 by xோட வேல்யூஸ் போடணும். நெக்ஸ்ட்டு சம்மேஷன் f into 1 by xனா ஒன்று நீங்கள் ஆட் பண்ணணும். 0.4275 + 0.2886 இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணால் தான் சம்மேஷன் f into 1 by xோட வேல்யூஸ். ஓகேவாம்மா? இது போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒன்றுமே இல்லைம்மா. ஹார்மோனிக் மீனில் இண்டிவிஜுவல் சீரீஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, அது அரித்மெட்டிக் மீனோட ரெசிப்ரோக்கல் சம்மேஷன். அரித்மெட்டிக் மீனுக்கு சம்மேஷன் x by n. இதில் என்ன ஹார்மோனிக் மீனுக்கு இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் வாட்,
ஒன்லி ஒன் வேல்யூ, ஒன்லி எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது அதுக்கு ஃபார்முலா என்ன, ஹார்மோனிக் மீனில் எக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் சீரீஸில் ஃபைண்ட் பண்ணணும்னா வாட்ஸ் த ஃபார்முலா, n டிவைடட் பை சம்மேஷன் 1 by x. ஓகேவா? இப்போது வந்து அதில் என்னன்னா இண்டிவிஜுவல் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தனால நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 5 5 6 6 7 7 அதுதான். அது நீங்கள் சம்மேஷன் எக்ஸ் இருக்கா 1 by x ஃபைண்ட் பண்ணிட்டு 1 by x ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணால் தான் தட் இஸ் த வேல்யூ ஃபார் சம்மேஷன் 1 by x. ஓகேவா? ஹார்மோனிக் மீனில் இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு ஃபார்முலா ஃபினிஷ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டிஸ்க்ரீட் சீரீஸ் எஃப்பும் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து எஃப்பு தான் எஃப்பு ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் தான் என்னோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 by x ஃபைண்ட் பண்ணுங்கள், எக்ஸு 1 by x, அப்புறமா எஃப் இன்ட்டு 1 by x மல்டிப்ளை பண்ணுங்கள். எஃப் இன்ட்டு 1 by xக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணால் தான் சம்மேஷன் எஃப் இன்ட்டு 1 by xன்னு வேல்யூ வரும். அப்புறமா நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் த டிஸ்க்ரீட் சீரீஸ். அதே மாதிரி கண்டினியூஸ் சீரீஸ்னால் என்ன பண்ணுவீங்க, 30 to 40 40 to 50 வந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுங்க, நார்மல் மீனில் மீடியனில் மோடில் எப்படி ஃபைண்ட் பண்ணிங்க, 30 + 40 டிவைடட் பை 2 இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸை ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் தான் எக்ஸோட வேல்யூஸ். அதுக்கப்புறமா நார்மலாக 1 by x 1 by 35 1 by 45 1 by 55 இங்கே இருக்குது பாருங்கள், 1 by 35 1 by 45 1 by 55 1 by 65 1 வேல்யூ நீங்கள் டிவைட் பண்ணணுமா ஒரு வேல்யூக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஃப்னாவே ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாவே அது சம்மேஷன் ஃபுல்லாகவே இதை தான் இது ஆட் பண்ணால் சம்மேஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு என். ஸோ என்னோட வேல்யூ என்ன இருக்குது நீங்கள் இது ஆட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நார்மல் டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா இருக்குது அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு பாருங்கள், n டிவைடட் பை சம்மேஷன் எஃப் இன்ட்டு 1 by x. நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ வருது உங்களுக்கு, சம்மேஷன் எஃபோட வேல்யூ தான் n. ஸோ என்னோட வேல்யூ 70 இருக்குது. 70 டிவைட் பை சம்மேஷன் எஃப் இன்ட்டு 1 by xனா 1.2971 தட் இஸ் ஈக்குவல் டு 53.96. தட்ஸ் ஆல். புரியுதாம்மா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமும் இருக்கும். நீங்கள் இந்த ப்ராப்ளம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள், மேம் டீச் பண்ணலன்னு சொல்லாதீங்க, நீங்களே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே கேர்ள்ஸ், இது வரைக்கும் ஓகே ஆமாம், நீங்கள் போட்டு பாருங்கள். 100 times தான் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்களாக தான் உங்கள் ஃபார்முலாஸ் நீங்கள் போட்டால் தான் வரும். உங்களுக்கு புரியல சொல்ல முடியாது. ஸோ யூ ஹேவ் டு புட் த ஃபார்முலா அண்ட் யூ ஹேவ் டு சி. ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்களாக மேக்ஸு அப்படியே பண்ண முடியாதுமா, யூ ஹேவ் டு புட். நீங்கள் தான் போட்டால் தான் உங்கள் நோட் புக்கில் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஆமா, போட்டு பாருங்கள். அப்புறமா புரியலன்னா அப்புறமா கேளுங்க. நான் குரூப் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். யாருக்கு புரியலையோ என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.